ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாழையில யூடியூப் சேனல். என் பேர் நாகராஜ். இன்றைக்கி வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. நம்ம வந்து 90s 80s ரெடி நம்ம வந்து வீடியோஸும் பண்ணியிருக்கோம் அந்த கடைகள்லாம் பற்றி. அந்த கடையிலேருந்து ஒரு சில பொருள்லாம் நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அனகாபுத்தூர் அப்படின்ற பிளேஸ் வந்து அவனா வந்து பெரிய கடையாக எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே போனீங்கன்னாவும் நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கலாம். பல்லாவரம் அங்கே வந்து ஃப்ரைடே வந்து மார்க்கெட்டில் கடை போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் வந்து மடிப்பாக்கம் லேக் நிறைய பேர் இருக்கு. ஸோ அந்த லேக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து போட்டுட்ருக்காங்க. என்னென்ன டேன்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட கேட்டுட்டு போடுறேன். நம்ம ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு ஒரு 2-3 வீடியோ பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா நான் கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து அந்த கடையில் வந்து ஒரு சில பொருள் நம்ம வீடியோவில் காட்டாத பொருள் ப்ளஸ் எனக்கு பிடிச்ச பொருள் ஒரு சில பொருள் வந்து நான் வாங்கிட்டு வந்து எனக்கு முன்னாடி கீழே வந்து ஒரு கட்சி போட்டு வச்சுருக்கேன். அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது ரொம்ப நிறைய பொருள் இல்லை, கொஞ்சம் பொருள் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கடையில் வந்து என்னென்ன பொருள் இருக்குன்ட்டு நீங்க இப்ப பாத்துட்டு வாங்க. அங்க போவோம், இங்கே பாய வச்சு மல்லாக்க படுப்போம். வணக்கண்ணா, நீ போயா முதல்ல. ஓகே, நம்ம வாங்கிட்டு வந்திருக்க பொருள் இப்போ பார்ப்போம். மியூசிக் இருக்குதுயா, குடும்ப மியூசிக்கா? என்னடா புதுசா இருக்கு? to 100 ஐட்டம்ஸ் வச்சுருந்தவங்க இப்போ வந்து ஒரு 400 to 500 ஐட்டம்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. எங்கேயுமே கிடைக்காத பொருட்கள், விளையாட்டு பொருள் ப்ளஸ் வந்து சாக்லேட்டு 90s 80s டைமில் சாப்பிட்ருப்போம்ல அந்த மாதிரி. ஸோ எல்லாமே கிடைக்கும். ஸோ ஒரு சில கடைகளில் வந்து ஒரு சிலது கிடைக்கும், பட் இந்த கடையில் வந்து எல்லாமே கிடைக்குது. அதுதான் ஸ்பெஷலு. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஒரு ஸ்வீட்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். இது பேர் வந்து ஜவ்வு மிட்டாய் போட்டிருப்பாருங்க. சின்ன வயசில் வந்து ஒரு தாத்தா வந்து சில நிறையா மிட்டாய் சொல்லிட்டு வந்து கோயில் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மிட்டாய் தான். அப்போ வந்து வாட்சி அப்புறம் நிறையா பொருள்லாம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம கையில் மாட்டிகிட்டே சாப்பிட்டுட்டும் போவோம். ஸோ அந்த மாதிரி தான். இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த ஜவ்வு மிட்டாய் பார்த்திங்கன்னா 10 ரூபா. இவ்வளோ பெரிய ஜவ்வு மிட்டாய். ஓகே, ஸோ இந்த ஜவ்வு மிட்டாய் வந்து விருதுநகர்லேருந்து வருது. ஸோ இவங்க வந்து ஒரு பொருளும் வந்து குடிசை தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து நிறையா ஊர்லேருந்து வருது. ஸோ எல்லாமே ஒரே இடத்துலேருந்து வரல. எந்தெந்த ஊரில் எது ரெடி பண்ணுறாங்களோ ஸோ எல்லாமே இவர் வந்து டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஹோல்சேல் ஷாப் இல்லை சின்ன சின்ன ஷாப்புக்கு கொடுக்கணுன்னாலும் இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ ஜவ்வு மிட்டாய் பாருங்கள்.
செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்து கையில் அப்படியே ஒட்டுது பீஸ் பீஸுன்னு. ஜவ்வு மிட்டாய் டேஸ்ட் பண்ணிடலாமா? எவ்வளோ வருஷம் ஆச்சு இந்த மாதிரி ஜவ்வு மிட்டாய் சாப்பிட்டு. என்னடா இது? என்னால் வாய் ஓப்பன் பண்ண முடியல. இந்த ஜவ்வு மிட்டாய் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அப்படியே இருக்குது. நம்ம அந்த டைமில் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது. இப்படின்னா ஒட்டுது அப்படியே பல்லில். ஸோ கீழ் பல்லு மேல் பல்லும் ஒட்டிக்கிட்டு வாயை ஓப்பன் பண்ணாத முன்னாடி ஒட்டுது. ஆஹா. ஸோ இந்தமாரி ஒரு சின்ன மிட்டாய் வந்து 10 ரூபா. ஸோ அப்போல்லாம் வந்து எவ்வளோ இருக்கும்? ஸோ எக்ஸாக்டாக தெரில. மேபி வந்து 5 ரூபா 2 ரூபா அப்படி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்போல்லாம் எவ்வளோ கொடுத்து இந்த ஜவ்வு மிட்டாய் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் போடுங்க. இது வாங்கி சாப்பிட்டா வந்து ரொம்ப நேரம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐட்டம்ஸு. ஸ்டார்டிங்கை வந்து ஒரு இனிப்பாக ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஸோ இது வந்து பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. பட் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப பேருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சுற்றுனா வந்து கை கால்லாம் வந்து தூக்கி டான்ஸ் ஆடுற மாரி இருக்கும். இது ஆடுற டான்ஸுக்கு என்ன பாட்டு போட்டால் செட் ஆகும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் வந்து போய் காட்டினா அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாய் இது. நெக்ஸ்ட் நம்ம கையில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு மிட்டாய் தான் இருக்குது. ஸோ இது என்ன மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்தமாரி ஒரு கவரில் கொடுத்துருக்காங்க. மேபி இது ஜோக்கர் மிட்டாய் அப்படி ஏதாவது இருக்கலாம். ஸோ சாப்பிடுங்க, அப்பதான் எங்க முதலாளி பிடிக்கும். இந்த மிட்டாய் தான் உள்ளே இருக்கிறது. வேணுங்கிற அளவுக்கு கட்டு 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 கட்டுன்னு கட்டுவோம். லைட்டாக காஃபி பைட் டேஸ்ட் வருது. காஃபி பைட் ப்ளஸ் கோகோனட் மிக்ஸ் பண்ண டேஸ்ட் வருது. சூப்பராக இருக்குது. மதுரையில் இருந்து வருது போட்டிருக்காங்க, மதுரைன்ட்டு ஒரு டாய். ஸோ இந்த டாய் வந்து நிறைய பேருக்கு தெரியும். இது மேலே இருக்கிறது இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணால் இந்தமாரி ரோல் ஆகிட்டு அது ஒரு நம்பரில் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ இது வந்து நிறைய கேம்ஸுக்கு வந்து உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மெக்கானிசம் தான். ஒரே ஒரு லப்பர் பேண்ட் போட்ட ஒரு சின்ன ஒரு மெக்கானிசம் தான். பட் அதுதான் செம்ம ஒர்த்தான கேம் இது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டாய் தான் பார்க்க போகிறோம். குரங்கு ப்ளஸ் குரங்கோட குட்டி ரெண்டும் வந்து இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை. ஸோ குரங்கு யூஸ்வலி வந்து ஒரு மரத்தில் இருந்து எப்படி வந்து இறங்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு டாய்ன்னு சொல்லலாம். ஸோ நம்ம இந்த இதை வந்து இந்தமாரி ஒரு ஸ்ப்ரிங் வச்சு இந்த கம்பியில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து மேலே கொண்டு போயிட்டு ஜஸ்ட் நம்ம விட்டோன்னா வந்து ஸ்டெப்பாக வந்து இறங்கும். நீ அது எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்க. சூப்பராக இருக்குல்ல? ஸோ அதேமாரி நம்ம இப்படி பண்ணாலும் வந்து அப்படியே. ஸோ இதெல்லாம் வந்து 80s 90s ஒன் ஆஃப் த சூப்பர் சீப்பஸ்ட்டு டாய் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இது என்ன கேப்சூல் பார்த்தீங்கன்னா வந்து க்ரோவிங் கேப்சூல். மெக்கானிசம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேப்சூல் எடுத்து ஒரு சின்ன ஒரு பவுலில் வந்து தண்ணி ஃபில் பண்ணி அது உள்ளே வந்து போட்டோன்னா அது வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு அனிமலாக மாறிடும். ஸோ இதில் என்னென்ன கேப்சூல் எந்தெந்த அனிமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ 4 கேட்டகரிஸ் கலெக்ட் பண்ணுவோம். ஸோ
இத்தனை அனிமல்ஸ், இந்தந்த அனிமல்ஸ் வந்து இந்த கேப்சூல் மூலமா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் டாய் தான். இதுவும் வந்து அவங்க வச்சுருந்தாங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ நான் இந்த மாதிரி வந்து பார்த்ததில்ல, ஸோ அதனால் வந்து நான் இதையும் வாங்கிட்டு வந்தேன். இதை வந்து இப்போது நம்ம போட்டு வச்சுருவோம். கரெக்டாக வீடியோ முடிக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா, அது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ வந்து இதுலேருந்து ஒரு ஃபஸ்ட்டு கேப்சூல் வந்து எடுப்போம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேப்சூலை வந்து ஹாட் வாட்டர்லேயும் போடலாம், வார்ம் வாட்டர்லேயும் போடலாம். ஸோ மேபி ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் கைடன்ஸோடு யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வந்து ஆக்சுவலி வந்து நம்ம எப்படி வந்து டேப்லெட்லாம் கேப்சூல் கொடுப்பாங்களோ அதேமாரி தான் இருக்குது. கேப்சூல் உள்ளே வந்து ஏதோ ஸ்பாஞ்ச் இருக்குது. இதை வந்து நம்ம தண்ணியில் போடும்போது அது மெல்ட் ஆகி க்ரோ ஆகுறத நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து இப்போ வந்து நான் ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் வந்து வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை உள்ள போடுறேன். நம்ம இந்த வீடியோ முடியும் போது ஓகே. ஸோ போட்டேன், பட் தண்ணியில் மிதக்குது. பட் ஆனால் இங்கே வந்து தண்ணி உள்ளே போன மாதிரி காட்டியிருக்காங்க. இதில் தண்ணியில் மிதக்குது, ஸ்லோவாக உள்ளே போகும்னு நினைக்கிறேன், அந்த தண்ணி உள்ளே போயிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எங்கிட்ட வந்து விசில் மிட்டாய். ஸோ விசில் கேண்டி, ஆக்சுவலாக விசில் கேண்டியும் நம்ம கயிறு மிட்டாயும் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் காட்டியிருப்போம். ஸோ இது ரெண்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் இதையும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ விசில் மிட்டாய் வந்து எப்படி சாப்பிட்றதுன்ட்டு நான் சாப்பிட்டு காட்டுறேன். ஸோ டபுள் கலரில் இருக்குது, உள்ளே எல்லாமே வந்து டபுள் கலரில் தான் இருக்குது. இப்படி ஆயிலை வச்சுட்டு இப்படி ஊதுனா விசில் வரும். மிட்டாயை வந்து அப்போ சாப்பிட்ட மாதிரியே அப்படியே இருக்கு, சூப்பராக இருக்கு. இதுதான் வந்து கயிறு மிட்டாய். பார்த்தீங்களா, கயிறு மிட்டாய் வந்து கயிறில் வந்து மிட்டாய் வந்து கோர்த்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அந்த கயிறை பிரித்து இந்த இதை சென்டருக்காக எடுத்துகிட்டு வந்து இப்படி சுற்றிட்டு சொன்னால் அது வந்து அப்படியே சுற்றும் தானா. என்னன்னா ஒரு முனையை வந்து ஒரு விரலில் இப்படி விட்டுக்கணும், விட்டுட்டு அப்படியே சுற்றிட்டு இப்படி இருக்கணும். எஸ், இப்படி இழுத்து விட்டோம்னா அந்த கயிறை சுற்றி இந்த மிட்டாயை அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். Everything gon' be alright. Come raise a glass and say, hey. Here's to the ones that we got. Cheers to the wish you were here but you're not. 'Cause the dreams bring back all the memories of everything we've been through. Toast to the ones here today. Toast to the ones that we lost on the way. 'Cause the dreams bring back all the memories. Memories bring back. ஸோ இப்படியே சுற்றிட்டே வந்து விளையாண்டுட்டே இருப்போம். அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஆயிடுச்சுன்னா அப்படியே கடித்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மிட்டாயி, செம்ம டேஸ்ட்டு. ஸோ இவங்களாம் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாரி தான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு குடிசை தொழில், அவங்க வந்து மேக் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தவங்க நடுவில் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ வந்து அகெயின் ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் வந்து தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு. இந்த மாதிரி பொருளாக வந்து வாங்கி இப்போ இருக்கிற 20 கிட்ஸ் குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க. கண்டிப்பாக வந்து நம்ம சின்ன வயசில் சாப்பிட்டது இந்த குழந்தைங்களும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்படுவீங்கன்னு தெரியும். அதுக்காக வந்து உங்கள் குழந்தைங்களையும் வாங்கி கொடுங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ சின்ன வயசில் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு இல்லை சனி ஞாயிறுலலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டெய்லி பார்க்குற ஒரு ஷோனா கண்டிப்பாக வந்து இது ஒன்று இருக்கும், சக்திமான். நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு சூப்பர் ஹீரோனா
அது வந்து நம்ம சக்திமான் தான் சொல்லுவோம். இப்போ தான் நிறையா வந்துருக்கு. சக்திமான் தான் நமக்கு எப்போவுமே வந்து சூப்பர் ஹீரோவாக இருந்திருக்காரு. நோட்லலாம் வந்து மேலே அட்டை போட்டு இருந்தோம்னா அந்த அட்டையிலலாம் வந்து இந்த சக்திமானை ஒட்டியிருப்போம். வீட்டிலலாம் வந்து பீரோவில், கதவில் எல்லா இடத்துலையும் வந்து நானும் ஓட்டியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சக்திமான் ஸ்டிக்கர் இங்கெல்லாம் இதேமாரி எங்கேயுமே கிடைக்காது இல்லையா, அதனால் இதையும் நான் வாங்கிட்டு வந்தேன். 4 ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, ஒட்டுற மாதிரி தான். அப்போ எப்படி இருக்குமோ அதேமாதிரி தான் நம்ம பிச்சு ஒட்டிக்கலாம். சக்திமான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து டாய், செரி டாய். நம்மளோட சின்ன வயசில் வந்து நிறையா இந்த மாதிரி சின்ன சின்ன மிட்டாய்ங்க, சின்ன சின்ன வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து எப்போவுமே வந்து டாய் ப்ளஸ் வந்து மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதே மாதிரி ஒரு இது தான் இந்த செரி. இது உள்ள என்ன பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான ஒரு மிட்டாய் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம நிறைய நேரம் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இது பேர் வந்து லிப்ஸ்டிக் மிட்டாய். ஸோ இது சாப்பிட்டா வந்து நம்ம உதடெல்லாம் வந்து அந்த கலரில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் வந்து இது பேர் லிப்ஸ்டிக் மிட்டாய். ஸோ இதில் என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நேரம் சாப்பிட்லாம் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஸோ இந்தமாரி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஓப்பன் பண்ணி ஸோ சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் லிப்ஸ்டிக் போடுற மாதிரி தான். ஸோ உங்கள் லிப்ஸ்டிக்கை வந்து இப்படியே மூடிட்டு ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து திருப்பி எழுந்து மேக்கப் போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ இது அப்பப்போ எடுத்து மூடி சாப்பிட்டுக்கலாம். சூப்பரான ஐட்டம். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். கலர் மாறிடுச்சா உதடு? வாயில வசம்ப வச்சு தேய்க்க. வாய் குடுடா. லைட் ஸ்வீட் தான், பட் நல்லா இருக்கு. ஸோ இதை எப்படியே மூடி வச்சுட்டோன்னா கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் சாப்பிடலாம், சூட்டு பிடிச்சி சாப்பிடலாம். என்கிட்ட பாருங்கள் எவ்வளோ பணம் சூப்பராக இருக்கும். நம்ம சின்ன வயசில் வந்து நிறைய பேர் வந்து ப்ராங்க் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி வந்து ஒரு டூப்ளிகேட்ஸ் நோட்ஸ் வச்சுக்கிட்டு. ஸோ இந்த மாதிரி நோட் வந்து நான் நிறைய கலெக்ட் பண்ணியிருக்கேன் சின்ன வயசில். ஸோ அதனால் பார்த்த உடனே ஒரு கட்டு ஃபுல்லாக அப்படியே வாங்கிட்டேங்க. செம்மையாக இருக்குல்ல. இன்னும் ஒரு குட்டி சேர் ஒன்று வச்சுருந்தாங்க, இது க்யூட்டாக அழகாக இருந்தது. ஸோ இதுவும் வந்து வாங்கிட்டேன். ஸோ அந்த ஷாப்லேயே வந்து நிறைய டாய்ஸ் இருக்குது. உடன் டாய்ஸ்னால் வந்து நம்ம காலத்தில் யூஸ் பண்ண மாதிரிலாம் டாய்ஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து அதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன், அவங்க ஷாப்போட வீடியோ. கண்டிப்பாக வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் அந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாய்ஸ்லாம் நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் காட்டியிருப்போம், சிகரெட் மிட்டாயின்னு சொல்லுவாங்க, அந்த இது மாதிரி காட்டியிருப்போம். பட் இது வந்து அதே மிட்டாய் தான், பட் பேர் மட்டும் வேறு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பென்சில் மிட்டாய். ஸோ ஒரு பென்சில் மாதிரியே வந்து மேக் பண்ணியிருக்காங்க. மேலே கவரு ஸ்வீட் பென்சில், ஓகேங்களா. சிகரெட் மிட்டாயிலும் இதே மிட்டாய் தான் இருக்கும். உள்ள பென்சில் மிட்டாயிலும் இதே மிட்டாய் தான் இருக்கும். போட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. சேம் அதே டேஸ்ட், சூப்பராக இருக்குது. ஸோ இது இப்படி சாப்பிடும் போது எனக்கு வந்து நம்ம இப்போ வந்து ட்ரெண்டிங்காக நிறையா சாப்பிட்டுட்ருக்கோம்ல ஷவர்மா, அதுதான் ஞாபகம் இருந்தோம். ஷவர்மா லைட்டாக பேப்பர்லாம் பிரித்து சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி. ஸோ நம்ம வந்து இந்த ஒரு சின்ன சின்ன மிட்டாய்க்கெலாம் இந்த கான்செப்ட் கொண்டு வந்தாச்சு. சூப்பர். ஸோ பென்சில் மிட்டாய் பிடிச்சவங்களாம் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பென்சில் மிட்டாய் யாருக்காவது பிடிக்கும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, ஓகேங்களா. டாய் ஒன்று எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இதுதான், பம்பரம். இந்த பிளாஸ்டிக் பம்பரத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைட்டும் கொடுத்துருக்காங்க, லைட்டு. ஸோ லைட்டில் வந்து கலர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இந்த கலர் ஸ்டிக்கர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பம்பரம் விடும்போது உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு இங்கே வந்து ஃபிட் பண்ணுறது, ஃபிட் பண்ணி இதில் தான் வந்து பின்னாடி ப்ரெஸ் பண்ணால் பம்பரம் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக சுற்றும். ஸோ பார்த்துடலாமா, இது உள்ளே போட்டுட்டு இப்படியே ஒரு 2 சுற்று சுற்றிட்டா லாக் ஆகிடும். இப்போ வந்து இதை வந்து இப்படி பிடிச்சிட்டு கீழே கொண்டு போயிட்டு ப்ரெஸ் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த லைட்டை வந்து நம்ம ஆன் பண்ணிப்போம், அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். லைட் ஆன் ஆகிடுச்சு, பார்த்துருவோமா. லைட் ஆன் பண்ணியாச்சு, ஃபிட் பண்ணியாச்சு.
பம்பரம் இல்லா. ஸோ பம்பரம் சுற்றுனதை பார்த்துருப்பீங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுல இந்த டாய். ஸோ இந்த ஒரு சைடு வந்து இந்த கலர் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு சுற்றும் போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே இந்த ரோல் ஃபுல்லாகவே வந்து அந்த கலர் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி செம இனோவேஷனான ஒரு கண்டுபிடிப்பு. நம்ம அந்த காலத்துலேயே வந்து நம்ம வந்து இதை வச்சு விளாண்டுருக்கோம். ரொம்ப பெருமையாக இருக்கு இல்லையா? நம்ம வந்து முடிச்சாச்சு. ஃபைனலாக வந்து அந்த காட்டன் க்ரோவிங், அந்த காட்டன் வந்து எப்படி வந்து க்ரோ ஆகிருக்கு, என்ன அனிமல்ஸ் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அவங்க சொன்னாங்க ஹாட் வாட்டரில் வச்சா சீக்கிரமாக வந்து க்ரோ ஆகிடும், கோல்டு வாட்டரில் வைக்கணும் கொஞ்சம் லேட் ஆகுனாங்க. நாங்கள் நார்மல் கோல்டு வாட்டரில் தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது ரெடி ஆகிட்ட பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நமக்கு வந்து அந்த ரிசல்ட்டும் வந்துருச்சு. ஸோ நாங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கோல்டு வாட்டரில் போட்டோம் இல்லையா, அது வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு அதில் ஒன்று போட்டோம். அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஆகிடுச்சு. அவங்களும் சொன்னாங்க ஹாட் வாட்டரில் நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து 2 ரிசல்ட்டும் நான் வச்சுருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து கோல்டு வாட்டரில் போட்டது, இது ஹாட் வாட்டரில் போட்டது. ஐ திங்க் இது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. நமக்கு அழகான ஒரு க்யூட்டான சின்ன 2 அனிமல்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா யானை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி புலியா இல்லை நினைக்கிறேன், புலி தான் நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இது பார்க்கவே வந்து அழகாக இருக்குது. ஒரு சின்ன ஸ்பாஞ்ச் தான், ஸ்பாஞ்ச் மேலே ஏதோ ஒரு க்ளூ இருக்குது. க்ளூ வந்து அந்த கவரே வந்து மெல்ட் ஆகி க்ளூவாக மாறி ஸோ இது வந்து நமக்கு வந்து ரெடி ஆகுது. ஒரு சின்ன ஒரு கேப்சூலுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறது. நைஸ் ஒன். கண்டிப்பாக வந்து நான் காட்டினதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன பிடிச்சிது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சின்ன வயசில் ஸோ நீங்கள் யார் யார் கூடலாம் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து வாங்கி சாப்பிடுவீங்க. ஸோ அண்ணங்கிட்ட தங்கச்சிக்கிட்டலாம் அடித்து பிடிச்சி சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் வந்து பக்கத்தில் ஒரு சின்ன பொட்டி கடைலாம் போனால் அங்கெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். ஸோ நிறைய மெமரிஸ் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது அது எல்லாம் உங்களுக்கு இப்போது லைட்டாக வந்து தோணிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் நிறைய வந்து மெமரிஸ் வந்து வரும். ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பியூட்டிஃபுல்லான வீடியோவை மீட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாழையிலே யூடியூப் சேனல். என் பேர் நாகராஜ். ஸோ மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப்.